எறா தொக்கு பண்ண போகிறேன். ஒரு 1/2 கிலோ எறா எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்க குடல் நான் கூட எடுத்து வச்சிட்டேன். இதை பாருங்கள், க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் சோம்பும் இந்த பிரிஞ்சி இலையும் போட்டிருக்கேன். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் காஞ்ச மிளகா பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு வதக்குறேன். நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். எறாக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். 1/2 கிலோ எறாக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. வாசனை வந்துடுச்சு. இதோடு இப்போ கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கிடலாம். அதையும் நல்லா வதக்கிக்கிடலாம். நான் மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கிடுறேன். அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிடுறேன். அடுத்தது கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிட்டோம். இது நல்லா வாஷ் பண்ணி அந்த குடல்லாம் எடுத்தது அந்த எறாவை நம்ம இந்த கடாயில் போட்டு நல்லா பிரட்டிப்போம். நீங்கள் தண்ணி வேணுன்னா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிரேவி பதத்தில் பண்ணலாம். நம்மளுக்கு பிரட்டினா மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றாமல் இதிலே எறா நல்லா வெந்துடும். தண்ணி வேணுன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எறா சுருண்டுச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா நீளமாக அதுக்கப்புறம் நல்லா சுருண்டுரும். இந்த சூடே போதும். இந்த தண்ணி போதும். உங்களுக்கு பிரட்டினா மாதிரி வேணுன்னா இந்த தண்ணியே போதும். கிரேவியாக வேணுன்னா தண்ணி ஊற்றிக்கிடலாம். இந்த எறாவில் இருக்க தண்ணியே நிறைய வந்துடுச்சு. நல்லா வெந்திருக்கும். சுவையான எறா கிரேவி. இன்னும் இது கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நல்லா பெரட்டின மாதிரி வரும்போது தான் ஆஃப் பண்ணணும் ஸ்டவ். சுவையான எறா கிரேவி தயாராகிடுச்சு. இதை பாருங்கள். இது ரசத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சிம்லேயே வச்சு பண்ணுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கூட நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கூட அப்புறமா கூட ஆஃப் பண்ணலாம். எறா தொக்கு ரெடி ஆகிருக்கும். நேற்று உள்ள மீன் குழம்பு வச்சுருக்கேன். இது நல்லா வற்ற வச்சுருக்கேன். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் கிரேவி பெப்பர் சிக்கன் பண்ண லஞ்சுக்கு பெப்பர் சிக்கன் பண்ண போகிறேன். இப்போ நான் சோம்பு போட்டுக்கிட்டேன். சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயமும் கருவேப்பிலையும் இதில் வெறும் பச்சை மிளகா தான் போடணும். பச்சை மிளகாவிலேயே நம்ம கிரேவி செய்யணும். பெப்பர் சிக்கன் வெறும் வெங்காயம் மட்டும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் மஞ்சத்தூள் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கு. அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினது போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வச்சு விட்டுருங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கியாச்சு. இப்போ நான் இதுலேயே தான் சிக்கனை போட்டுக்க போகிறேன். சிக்கனை இதுலேயே போட்டு பரட்டிக்க போகிறேன். நம்ம பெப்பர் ஃபைனலாக தான் போட்டு இறக்கணும். இப்போ இதுலேயே நம்ம பரட்டிடணும். பெப்பர் சிக்கன்றது பெப்பர் தூள் போட்டு பண்ணுறது. இது ரசத்துக்கு நல்லாயிருக்கும். நல்லா பரட்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா வேகட்டும். இது இப்படியே வெந்துடும். இந்த எண்ணெயிலேயே
சிக்கன் வெந்துடும். ஃபைனலாக பெப்பர் போட்டு இறக்கணும். பெப்பர் சிக்கன் ஈஸி மெத்தட். நான் இதுக்கு வந்து சால்ட்டு தான் போட்டுக்க போகிறேன். ஏன்னா அதுதான் ஈஸியாக பிடிக்கும். இல்லைன்னா கல் உப்புன்னா அப்படியே கரையாக இல்லை. ஏன்னா தண்ணி ஊற்ற போகிறதில்ல, இப்படியே தான் நம்ம பெரட்ட போகிறோம். அதனால் சால்ட்டு போட்டுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து பெப்பர் போட்டுக்கிறேன். பெப்பர் பவுடர். இந்த மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். பெப்பர் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள், இதை பெப்பர் சிக்கன், சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.